அவசரமா ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன கேஸ்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. தமிழ்நாடு அரசியல் நல்லா இருந்துச்சு, கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு வந்தான், அதுக்குள்ள 50 பேரை கொண்டுட்டான். என்ன பிரச்சனை? இந்த இருக்கே தற்குறி, அவனோட தலைவன் தான் கரூர் கூட்டத்துக்கு லேட்டா போய் 41 பேர் எல்லாம் கொண்டு போட்டான். ஏற்கனவே அவனை நார்சிஸ்ட்னு வேற சொல்றாங்க, இப்ப கொலை கேஸ் வேறயா? ஏப்பா தம்பி, கூட்டத்துக்கு எதுக்கு லேட்டா போனாரு? கதறு கதறு. 27ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணது திருவள்ளூர், எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க? ஊப்பிங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ. 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் 12 மணிக்கே விஜய் வருவார்னு சொன்னீங்க? 200 ரூபாய் கிரெடிட்டட் சக்சஸ்ஃபுல். அவன் தலைவர் மாதிரியே இவனும் தற்குறி, சினிமா டயலாக் மாதிரி பேசுங்க, அப்பதான் கேட்பான். கொத்தடிமை கொத்தடிமை. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு ஏன்டா சொன்னீங்க? அண்ணனை பார்த்து பயமாடா? பாதிக்கப்பட்டவங்களை ஏன்டா இன்னும் போய் பார்க்கல? ஜட்ஜி நீயும் ஊப்பி தானே? டிஎம்கே தான் இத பண்ணாங்கன்னு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? டிவிக்கே டிவிக்கே. உட்கார்ந்து பேசுவாங்க ஐயா, உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி தற்குறி அணிலுக்கு எல்லாம் கேஸ் எடுக்காதீங்க, மனுஷன் அவன். கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு எங்க அண்ணன். கோபப்படாதீங்க விஜய், பொறுமையா இருங்க விஜய். இதுக்கு போங்க விஜய். ஐயா நீங்களே விஜய். ஐயா விஜய் விஜய். ஐயா தலையே குழம்பிட்டாரு. ஏண்டா தற்குறி, அரசியல் தெரியலன்னா மூடிட்டு இருக்க வேண்டியதானே, பண்றதையும் பண்ணிட்டு தேவையில்லாம பழி போடுற. வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். ஒண்ணுத்துக்காச்சும் பதில் சொல்லு. கதறு கதறு. கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? தற்குறி 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 தற்குறி. அப்பாடா, தளபதியே காப்பாத்தியாச்சு. ஏன்பா, நானும் விஜய் ரசிகன் தான். அடுத்த கூட்டத்துக்கு போவோமா? அப்போ அங்கேயும் அண்ணன் லேட்டா தான் வருவாரு, பரவாயில்லையா?